இதுதான் நம்முடைய கல்லீரல், இது நம்முடைய பித்தப்பை, இது நம்முடைய கணையம். சரியா? இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லீரல் பிரச்சனை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேட்டி லிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேட்டி லிவர் பிரச்சனைனால எவ்வளோ ஆபத்தானது அப்படின்னு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஃபேட்டி லிவர் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லித்தர போகிறேன். கரெக்டாக நிறைய ஃபேட்டி லிவர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா சுகருக்கும் ப்ரெஷருக்கும் நிறைய வருஷங்கள் மாத்திரை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ சுகர், பிபி ரொம்ப ஆபத்தானது. அடுத்தது ட்ரைகிளிசரைட்ஸ், இது ரொம்ப ஆபத்தான கெட்ட கொலஸ்ட்ரால். இந்த ட்ரைகிளிசரைடுக்கும் நிறைய பேர் மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த ட்ரைகிளிசரைடு என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திடீர் எதிர்பாராத இருதய மாரடைப்பு மட்டும் இல்லை, இந்த ட்ரைகிளிசரைட்னால பக்கவாதம் கூட வரலாம். ஸோ ஃபேட்டி லிவர் கல்லீரல் பிரச்சனை ரொம்ப ஆபத்தானது. அது மட்டும் இல்லை, நிறைய பேர்னா பித்தப்பையில கல் மாத்திரையும் போட்டுட்டு இருப்பாங்க, சிலவங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ஃபேட்டி லிவர் இஸ் ஸோ டேஞ்சரஸ். ஸோ விட்டமின் சத்து குறைபாடுகள், விட்டமின் ஏ சத்து குறைபாடு வரும்போது கண் பார்வையில் கூட பிரச்சனை வரும். விட்டமின் டி சத்து குறைபாடு வரும்போது ஆண்மை குறைவு. அது மட்டும் இல்லை, மன அழுத்தம், டிப்ரெஷன். அப்புறம் சுகர் 400-500 இருக்கும், சுகர் ரொம்ப ரைஸ் ஆகும். விட்டமின் இ சத்து குறைபாடு வரும்போது மலட்டுத்தன்மை, மாதவிடாய் பிரச்சனை, பிசிஓடி, கர்ப்பப்பை வீக்கம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு வரக்கூடிய பின் விளைவுகள். அதை விட ரொம்ப ஆபத்தானது பாருங்க, சிலவங்களுக்கு லிவர் கேன்சர் வரலான்னு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப ஆபத்தானது தான் லிவர் ஃபெயிலியர். இதுக்கு பேர் தான் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லிவர் ஃபெயிலியர். இது வரும்போது இரத்த வாந்தி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலையில் அவதிப்பட்டு இருப்பாங்க. ஸோ ஃபேட்டி லிவர் ரொம்ப ஆபத்தானது, கல்லீரல் பிரச்சனை ரொம்ப ஆபத்தானது. மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படிச்சு பாருங்க. இந்த ஃபேட்டி லிவர் இல்லை இந்த கல்லீரல் பிரச்சனை வராமல் இருக்கணும், இல்லை வந்த பிறகு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியான மட்டும்தான் என்ன பிரச்சனை சரியாகும்? ஒன்று ஃபேட்டி லிவர் சரியாகும், ரெண்டாவது இன்சுலின் சரியாயிடுச்சுன்னா இந்த மாத்திரைகளை நிரந்தரமாக நடத்தலாம், இந்த இன்சுலினை நிரந்தரமாக நடத்தலாம். ஸோ அவ்வளவு பவர்ஃபுல் எது? பேலன்ஸ்டு டயட். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க. இந்த முக்கியமான அவேர்னஸ் வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி கொடுங்க. வீடியோ சேவ் பண்ணி வச்சு ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஷேர் பண்ணுவீங்களா? ஸ்டே டியூன்.